ஹலோ गाइस நம்ம இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா ஒரு கோஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அந்த எபிசோட் பேர் வந்து கசாமா கோஸ்ட் லிஃப்ட்ன்ற எபிசோட் தான். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ வந்து லிஃப்ட் படத்தோட சேம் காப்பி தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த வீடியோ இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள ரெட் டாட்டா பின் பண்ணுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் லிஃப்ட்டில் யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம முனிவரான கேங் லீடர் தான் வராது. அவர் வந்த வாட்டி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு லிஃப்ட்டுக்கு போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா அவங்க சோலி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எப்படி மீன் பண்ணி சொல்கிறேன்னா, அங்கே போனோன்னா அவங்க சோலி முடிஞ்சிருந்தா சோளமுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கூல் வேன் தான் வருது. ஸ்கூல் வேனில் வந்து கசாமாவும் சின்சானும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்சான் இருந்தது, எனக்கு உங்கள் வீட்டில் இருக்க சேவ்டு மிஷினில் ஒரு ஐஸ் வரும்ல, அந்த ஐஸை நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னாட்டி வந்துட்டு அந்த ஐஸ் எனக்கு அப்படி தெரியும், யார் சொன்னா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம சின்சான் வந்துட்டு அதெல்லாம் அப்படி தான், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர போகிறோம்டா சோளமுத்தா அப்படின்னு சொன்னோடனே சரி வாடா வேணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா வந்துட்டு கீழே இறங்குறான். கீழே இறங்கும்போது நம்ம மேம்க்கும் யோஷினாக்கா மேமுக்கும் சின்சானுக்கும் பாய் சொல்லிட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு யோஷினாக்கா மேமுக்கும் பாய் சொல்லிடுறான். சின்சான் மேமுக்கும் பாய் சொல்லிடுறான். பாய் சொல்லிட்டு இவன் ஹாப்பியாக வரும்போது இந்த படத்துலலாம் வந்து ஒரு பேய் வீட்டில் என்ட்ரி ஆகும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி கசாமுக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஃபீலிங் வந்த வாட்டி அவன் அப்பார்ட்மெண்ட்குள்ளார போகிறான். அப்பார்ட்மெண்ட்குள்ளார போன வாட்டி எல்லா இடமும் இருட்டாக இருக்கும்போது யாரையுமே காணோம். இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லி வாட்ச்மேன் ரூம் செக் பண்ணலாம் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. சரி வந்து திடீர்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சின்சான் இருந்துக்கிட்டு வேகமாக ஓடுறான். அதை பார்த்துட்டு கஷ்டமாக வந்துட்டு சரியான ஷாக்காக வரான். இப்போ தான் நான் போனான், அதுக்குள்ளே அப்படின்னா ஃப்ளாஷ் ஆட்டோ ஸ்பீடாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்லேயே பார்க்குறான். உடனே சின்சான் வந்து ஸ்பீடாக ஓடுறான். எங்கேயோ இவன் வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த சின்சான் வந்துட்டு லெஃப்ட்டில் போயிட்டு ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணி அவன் வந்து ஏறுறான். உடனே வந்துட்டு சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்லேயே போகிறான். வேகமாக ஓடி போய் பிடிக்கலான்னு போகும்போது பிடிச்சிடுறான். பார்த்தா அவன் மூச்சு வாங்கிட்டு எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளார அங்கே யாரையுமே காணோம். அங்கே இருந்த சின்சானையும் காணோம். சரி வீட்டுக்காச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 7th ஃப்ளோர் கிளிக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7th ஃப்ளோரை கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ணி முடிச்ச வாட்டி சரி அவன் வந்து ஒரு ஃப்ளோருக்கு வரான். ஃப்ளோருக்கு வந்த வாட்டி சரி நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க கதவு கிட்ட போயிட்டு வந்து அம்மா அப்படின்னு கத்துறான். எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சேருக்கிட்ட வந்துட்டு சரி சேரில் ஏறி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அப்பயும் கூப்பிட்டு பார்க்குறேன், யாரும் வரல. சரி அம்மாவன் கதை தட்டி கூப்பிட்டு பார்க்குறான், அப்பயும் யாரும் வரல. சரி எப்படியாச்சும் கூப்பிட்றான்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்டே பார்த்துருக்கான். அப்புறமேட்டு பார்த்தா அவங்க அம்மா வந்து வர மாதிரியே தெரியல. சரி என்ன அப்படி சொன்னதுக்கும் பார்த்தா மேலே இருக்கிற நம்பரை பார்க்குறான். அப்போ தான் தெரியுது இது 8th ஃப்ளோரு. இன்றைக்கி என்ன நம்ம லூஸ் ஆகிட்டோமா, இந்த சின்சான் பைத்தியக்காரனால தான் நம்மளுக்கு எல்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சின்சானையும் குறை சொல்லிட்டு வரான். அப்புறமேட்டு சரி நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சரி திருப்பி 7th ஃப்ளோர் தொட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி 7th ஃப்ளோர் தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளோருக்கு வரான். அது என்னன்னா 6th ஃப்ளோர். இவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஷாக் ஆகிறான். கொடூரமான ஃபீலிங் இருக்குது. ஆனால் இவனுக்கு என்னன்னு தெரியல, இன்றைக்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக திருப்பியும் 7th ஃப்ளோர் தொடுறான். திருப்பி 7th ஃப்ளோர் தொட்டு திருப்பி போகலான்னு பார்த்தா திருப்பி 8th ஃப்ளோர் வரான். என்னடா நடக்குது என்னன்னே தெரியலையே, லிஃப்ட் படத்தில் வர மாதிரி நடக்குதுன்ற இங்கே தான் நடக்குது. சரி திருப்பி இருந்துக்கிட்டு சரி இதெல்லாம் வேலைக்காவது சொல்லும் போது ஸ்டெப்ஸில் போகலான்னு சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கலாம். கீழே இறங்கி வந்துட்டு சரி ஸ்டெப்ஸில் போகலான்னு போய் பார்த்தா அங்கேயும் 6th ஃப்ளோர் இருக்குது. எவன்டா 7th ஃப்ளோரை தூக்கிட்டு போனது அப்படின்ற ஒரு சரியான ஷாக்கில் இருக்கான். சரி அப்போ 7th ஃப்ளோர் அம்மான்னு ஷாக் ஆகிட்டு சரி டக்குனு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கலான்னு சொல்லிட்டு டக்குனு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறான். போய் பார்த்துட்டு அவங்களோட ஃப்ளோரை பார்க்குறான். ஃப்ளோரில் வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களான்னு பார்க்குறான். அவங்க அம்மா இருக்காங்க, அந்த ஃப்ளோரும் இருக்குது. அப்புறமேட்டு வந்துட்டு அம்மான்னு கத்துறான்னு அவங்க அம்மா வராங்க. ஆனால் இவன் சவுண்டு கேட்டு வராங்களான்னு தெரியல. இவன் வந்துட்டு சரி ஃபுல்லாக கத்துவோன்னு சொல்லிட்டு மொத்த எஃபோர்ட்டு போட்டு கத்தி பார்க்குறான். அவங்க அம்மா கண்டுக்கிற மாதிரி தெரியல. இவனும் கத்தி பார்க்குறான். ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சரி இவங்க அம்மா வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்திட்டு எங்கேயோ போகிறாங்க. கதவை சாத்திட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க கதவை சாத்திட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. கஷ்டமாக வந்துட்டு சரி நம்ம இந்த லிஃப்ட்டில் வந்து பார்ப்போம், எப்படி இருந்தாலும் இங்கே தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரின்னு இவனும் வெயிட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா வரவே இல்லை. சரி இவனால அப்போ இவனுக்கு யோசிக்கிறான், போச்சுனா சோளமுத்தா இன்றைக்கி நம்ம சோழி முடிஞ்சா அப்படின்னு யோசிக்கக்குள்ள அவங்க அம்மா வந்து சைடில் இருக்கிற லிஃப்ட் வரையாக வர சத்தம் கேட்குது. சரி பார்த்தா உண்மையாலுமே அவங்க அம்மா சைடில் இருக்கிற லிஃப்ட் வரையாக தான் வராங்க. இவன் வந்துட்டு சரி கூப்பிட போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு டோர் தானே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிட்டு இவனுக்கு சரியான ஷாக்கு, எப்படா க்ளோஸ் ஆகுதுன்னு. அது 7th ஃப்ளோரோட பட்டனே அமுத்துது. என்னடா இதுவே பண்ணிக்குது, நம்மளுக்கு என்னடா இன்றைக்கி சத்தியமாக சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான இதிலே இருக்கிறான். பார்த்தா அது 7th ஃப்ளோர் போய் பட்டன் அமுத்தி 8th ஃப்ளோருக்கு வருது. இதுக்கு என்னடா பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். திடீர்னு 1st ஃப்ளோர் அமுத்தி வரான். பார்த்தா அவங்க அம்மா அங்கே தான் இருக்காங்க. எப்படி கீழே இருந்தாங்க மேலே இருந்தாங்கன்னு ஒரு ஷாக்லேயே அவங்க அம்மா கூப்பிட போகலான்னு பார்த்தா அங்கே வந்து அவங்க அம்மா திடீர்னு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு அங்கே எங்கே பட்டன் அமுத்தி கீழே வரக்கலாம் மேலே போயிருக்கலாம் அப்படி இப்படின்றான். பார்த்தா இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ சத்தம் வருது, யாரோ வர மாதிரி. பார்த்தா நம்ம ஃப்ரெண்டான நம்ம கசாமோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட அவனோட எளிமையான சின்சான் வேகமாக ஓடுறான். ஓடி போய் பார்க்குறான். இவன் என்னடா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துல லிஃப்ட்டே இல்லையே, அங்கே போய் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு ஷாக்கோடையே அவன் பார்க்குறான்.
சரி சின்சானும் கதவை திறந்துட்டு போகிறான். பார்த்தா இவனுக்கு இன்னொன்று யோசிக்கிறான். என்னன்னா இவங்க அம்மா வந்து தொடர பட்டனுக்கு அவங்க அம்மா போயிருப்பாங்க, ஆனால் கசாமா தொடர பட்டன் கரெக்டாக போயிருக்க மாட்டான். சரி அப்புறமேட்டு தான் யோசிக்கிறான், அச்சுச்சோ நம்ம போனது தப்பானதா, அப்போ நம்ம இவ்வளோ இருந்தது தப்பானதா, அப்போ சின்சானுக்கு தான் கரெக்டானு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக ஓடுறான். ஓடி போய் அந்த பட்டன் நம்ம தொட்டு இவன் டக்குன்னு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி 7th ஃப்ளோர் தொட்டு பார்க்கலாமா இது பண்ணும்போது திடீர்னு அது வந்து 1st ஃப்ளோர் கூட்டு போகுது, அதாவது ரூஃப் கூட்டு போகுது. இவனுக்கு சரியான சாக்கு, ஐயோ மாடி கூட்டு போகுது, நம்ம இன்னைக்கு சிக்கிட்டுன்றா சோள மூட்டை, என்னடா பண்ணுறது, ஐயையோ என்ன பண்ணுறது, ஐயையோ என்ன பண்ணுறது, 1st ஃப்ளோருக்கு வர கூட்டு போதே மாடிக்கு கூட்டு போகுது அப்படின்ற ஒரு சரியான சாக்குலேயே இவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கான். அப்புறமேட்டு இவன் 1st ஃப்ளோருக்கு வந்த வாட்டி சரி இங்கே கூட்டம் வந்துச்சு, சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது அந்த சரி ஜன்னலை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எட்டி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறான். பார்த்தா எனக்கு ஹைட்டு பத்தலை. சரி ஹைட்டு பத்தலைனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எட்டி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது அவங்க ஸ்கூல் பஸ் திருப்பியும் வருது. அதாவது இவன் பார்த்துட்டு திருப்பி ஷாக்காக வரான். அவங்க ஸ்கூல் பஸ் வருது. வந்த வாட்டி இவனுக்கு சரியான ஷாக்கு, இவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமேட்டு தான் ஸ்கூல் பஸ் வருதா என்ன வருதுன்னு திருப்பி காட்டுறாங்க. அந்த ஸ்க்ரீன் அப்படி திருப்பி காட்டும்போது உண்மையிலுமே அவங்க ஸ்கூல் பஸ் வருது. அவங்க ஸ்கூல் பஸ் வந்த வாட்டி அங்கே என்ன நடக்குதுன்னா, முன்ன வந்த மாதிரியே கசாமா வந்து திருப்பியும் வந்து அவங்க மேமுக்கு பாய் சொல்லிட்டு சின்சானுக்கு மேமுக்கு பாய் சொல்லிட்டு அவன் திருப்பி ஹாப்பியாக வரான். இந்த கசாமா அந்த கசாமா பார்க்க, ஆனால் இந்த கசாமா அங்கே பார்க்கும்போது ஒரு டெரரான லுக்காக விடுவான் பாருங்க. இவனுக்கு சரியான சாக்கு, டின்னு அப்படியே ஹார்ட்டெல்லாம் துடிக்குது. உடனே நட்டோன்ற மாதிரி சின்சானோட க்ளோன்லாம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அந்த கோஸ்ட் லிஃப்ட்டில் இறங்கி திருப்பி கீழே வந்துடுறான். கீழே வந்த வாட்டி ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, திருப்பியும் ஒரு ஃப்ளோருக்கு இறங்கி வரான். இது என்ன ஃப்ளோர்னு தெரியல. உடனே வந்துட்டு திருப்பி சின்சான் இந்த சைட்லேருந்து வரான். ஐயோ திருப்பி அந்த க்ளோன் வந்துருச்சோ அப்படின்னு அவன் பயப்படுறான். திடீர்னு அவன் வந்து எதோ பண்ணலான்னு பார்க்குறானா என்னன்னு தெரியல நம்ம கசாமாக்கு. உடனே கசாமா வந்துட்டு பயத்தில் பார்க்கும்போது நம்ம தலையை வந்துட்டு லூசு பையில இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டுடுறான். உடனே அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன வாட்டி நம்ம கசாமா வந்து ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க கசாமாவை. அப்புறம் சின்சான் வந்துட்டு நீயும் கூட வந்தாலும் சொன்ன வாட்டி இல்லை நான் வந்து நீங்கள் வந்து சேவ்டு ஐஸ் மிஷின் வச்சுருந்தீங்களா, அதில் இருக்கிற ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தான் வந்தேன்னு சொல்லி வந்தான். அப்புறமேட்டு பார்த்து இது அவங்க கரெக்டான வீடு. இவனுக்கு சரியான ஷாக்கு. அப்புறமேட்டு தான் யோசிச்சு பார்க்குறான், இது தப்பான லிஃப்ட்டில் நம்ம இதனால சுற்றிட்டு இருக்கோன்ட்டு. அப்புறமேட்டு நம்ம கேங்கில் இருந்துக்கிட்டு இதனால தான் சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பைத்தியக்கார பசங்களா, தப்பான லிஃப்ட்டெல்லாம் சூஸ் பண்ணாதீங்கடா, சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சோழி அதோட காலிடா சரியான்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.